ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/6/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி இரவு 11:54 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:34 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. அதிகாலை 3:34 வரை, அதாவது உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்தி என்கின்ற நாமயோகமானது வந்து விடுகிறது. இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஒரு வருடத்திலே 8 நாட்கள் மட்டும்தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார். அந்த வரிசையில் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இன்றைய தினத்திலே பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:42 முதல் பகல் 10:12 வரையில் அந்த பூமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரமாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சந்திர உதயம் என்பது மதியம் 1:04 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:25 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் காலை 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:07 முதல் 1:42 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:20 முதல் 8:56 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:07 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:32 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.